Hello guys, welcome to Aira's home cooking. இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷனல் மெத்தட்ல என்னோட பார்ட்டி ஸ்டைல்ல ஒரு வெஜ் பிரியாணி தாங்க பார்க்க போறோம். சோ என்னோட சேனல்ல ப்ரீவியஸாவே என்னோட ஸ்டைல் வெஜ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாமே அப்லோட் பண்ணிருக்கேன். சோ இன்னைக்கு கம்ப்ளீட்டா எங்க அம்மா பார்ட்டி ஸ்டைல் தான். சரி வாங்க சமைக்கலாம். இன்னைக்கு நான் 1/2 kg அளவு தாங்க குக் பண்ண போறேன். ஸோ அதுக்கு 150 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு, ஸோ பட்டையில் அவங்க மேலக்கா ஈச் 3 சேர்த்துக்கிட்டேங்க. ஆனியன் பார்த்தீங்கன்னா 250 கிராம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதோட 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிட்டேங்க. ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகணும். எப்பவுமே பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா ஆனியன் ப்ரௌன் கலரா மாறுற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்களா சூப்பராக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ மெஷர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா 50 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்தா 25 கிராம் அளவுக்கு தாங்க பூண்டு எடுப்பாங்க. ஸோ இதுதான் எங்க அம்மாவோட ஸ்டைல், எங்க பார்ட்டி ஸ்டைல். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அந்த மெஷர்மெண்ட்ல எடுத்து அரைச்சி எடுத்திருக்கேங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு கொத்தமல்லிங்க. ஸோ எப்பவுமே எங்க அம்மா பாட்டி சமைக்கும் போது கொத்தமல்லி புதினா நிறையவே இருக்கும். ஸோ அதனால நான் இந்த அளவு சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம் அளவுக்கு தக்காளி, வெஜிடபிள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேரட் எடுத்துக்கிட்டேன், 3 பொட்டேட்டோ எடுத்துக்கிட்டேங்க. ஸோ வெஜிடபிள் இதுல பீன்ஸும் சேர்த்துக்கலாம், பட்டாணியும் சேர்த்துக்கலாம். பட்டாணி என் பசங்க சாப்பிட மாட்டாங்க, பீன்ஸும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கிட்டேங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேங்க. அதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். அது கூட பாத்தீங்கன்னா தயிர் பாத்தீங்கன்னா 125 ml சேர்த்துக்கிட்டேங்க. ஸோ எல்லாமே 1 கிலோல பாதி மெஷர்மெண்ட் தான், 1/2 கிலோ சமைக்கிறதால. இப்போ பாத்தீங்கன்னா மூடி போட்டு அதுவும் குக் பண்ண விட்டுட்டேன். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இந்த சைடும் அரிசி வடிக்கிறதுக்காக தண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. ஸோ ஒரு 2 லிட்டர் அளவு தண்ணி கரெக்டா இருக்கும். இப்போ பாத்தீங்களா இந்த சைடு சூப்பரா இது குக் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பாக்குறேன். உருளைக்கிழங்கு ஒரு 80% அளவுக்கு வெந்துருச்சுங்க. நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ தக்காளி எல்லாமே மேஷ் ஆன அப்புறம் தான் ஸோ நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. எங்க அம்மா பாத்தீங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியா சேர்த்துப்பாங்க. இது கூட பாத்தீங்கன்னா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்காக தான் இந்த 1 கப் அளவுக்கு தண்ணி. ஸோ இதை சேர்த்துட்டு கடைசியா நான் மீன் மேக்கர் சேர்த்துக்கிறேங்க. இந்த டைம்ல நான் ஏன் சேர்த்துக்கிறேன்னு பாத்தீங்கன்னா இது ஏற்கனவே நான் பாயில் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு சுடு தண்ணில போட்டு பாயில் பண்ணி எடுத்துட்டேங்க. ஸோ 65க்காக எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அதுல பாதி இதுல சேர்த்துட்டேங்க. இந்த சைடு தண்ணி சூப்பரா கொதிச்சிருச்சுங்க. ஸோ நான் இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். உப்பு பாத்தீங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருப்பேங்க, கல்லுப்பு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்த அப்புறம் நீங்க இதுல எண்ணெய் கூட சேர்க்கலாங்க, ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கணுன்றதுக்காக. பட் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலா சமைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சமையல் தான் இது, எதுவுமே ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாத்தீங்களா அரிசி ஒரு 80% அளவுக்கு குக் ஆகணுங்க. ஸோ 7 to 8 மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ண விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணி வடிச்சு எடுத்துக்க வேண்டியதான். கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ஏத்த மாதிரி நம்ம அரிசி வடிச்சு எடுத்துக்கணும். இப்ப கீழே தம் வைக்கிறதுக்காக தவா வச்சு மேல ரைஸ் சேர்த்துக்கிட்டேங்க. எங்க அம்மா பாத்தீங்கன்னா இந்த டைம்லயே பாத்தீங்கன்னா மசாலால மிக்ஸ் பண்ணிடுவாங்க சாப்பாடை. நான்லாம் பாத்தீங்கன்னா கடைசியில தாங்க மிக்ஸ் பண்ணுவேன், தம்லாம் ஆன அப்புறம் தான் மிக்ஸ் பண்ணுவேன். பட் எங்க அம்மா ஸ்டார்டிங்லயே மிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்களா சூப்பரா கீழே இருந்து மேல எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல ஹைலைட் என்ன தெரியுமாங்க? ஸோ இதுக்கு மேல இந்த ஒயிட் ரைஸை போட்டு இதுல கொஞ்சம் கலர் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த காலத்துலாம் பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா இருக்கும் பிரியாணி, லேயரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி லைட்டா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் எடுத்துட்டு அதுல நம்ம சாப்பாடு வடிச்ச கஞ்சியை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் திக்கா தான் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ இதுல நம்ம ஒயிட் ரைஸ் மேல இருக்கு பாத்தீங்களா, அதுல நம்ம கொஞ்சம் கலர் தூவி விட்டுறலாம். ஸோ அவ்வளவுதாங்க. இப்போ நீங்க கீ கூட இந்த டைம்ல ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி தம் வச்சாச்சு. ஸோ சூப்பரா பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ்ல தம்மு முடிஞ்சிருங்க. ஸோ நான் எப்படியும் ஒரு 25 மினிட்ஸ் வைப்பேன். பட் எங்க அம்மா குக் பண்ணி சாப்பாடு வடிக்கிறதால ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் தம் வச்சாலே போதும். ஸோ சூப்பரா தம் ஆகி ஒரு 10 நிமிஷம் நான் விட்டுட்டேங்க. இப்போ நான் ஓபன் பண்றேன் பாருங்க. ஆஹா, பார்க்கும்போதே எவ்வளவு டெம்ட் ஏத்துது பாத்தீங்களா? யாருப்பா சொன்னது பிரியாணி கஷ்டம்ட்டு? இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ரெசிபி பிரியாணி தாங்க. ஸோ உங்களுக்கு தண்ணி மெஷர்மெண்ட் கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு, கரெக்டா பதமா வரலன்னு நினைச்சீங்கன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா வரும். அதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. சின்ன வயசுல இந்த பிரியாணியை ஒரு நாளைக்கு 4-5 தடவை நான் சுத்தி சாப்பிடுவேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு இந்த பிரியாணி. அம்மா கை பக்குவம்னாலே எல்லா பசங்களுக்கும் ஃபேவரட் தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த பிரியாணி. ரொம்ப ஈஸியா சமைச்சிடலாம். ரொம்ப அதிகமா எஃபர்ட்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க.
எப்பவுமே ஒரு சிலர் சொல்லுவாங்க சிக்கன் பிரியாணினா டேஸ்டே வேற மாதிரி இருக்கும், மட்டன்னா டேஸ்டே வேற மாதிரி இருக்கும். பட் நான் பர்சனலா ஃபீல் பண்ணி சொல்றேங்க, வெஜிடபிள் பிரியாணி டேஸ்ட் எதோடய அடிச்சுக்க முடியாது, அவ்வளோ எம்மியா இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கலர்ஃபுல்லா பிரியாணி அவ்வளோ சூப்பரா இருந்ததுங்க, டேஸ்டும் அவ்வளோ எம்மியா இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து வெஜ் பிரியாணி கூட மீன் மேக்கர் 65 செஞ்சேங்க. ஸோ அந்த ரெசிபியை உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேங்க. இன்னைக்கு எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா செம்ம விருந்து தாங்க. சோ நீங்களும் இதே மாதிரி விருந்து செஞ்சு உங்க வீட்டுல அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனல் பத்தின ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளா இந்த பிரியாணி நான் செஞ்சிருக்கேங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இதே மாதிரி என்னோட பாட்டி கை ஸ்டைல்ல சூப்பரான ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ் என்னோட சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கீங்க. சோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.